வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் கல்கண்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது பாலில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிப்பிங்க. இது செய்ய நான் இன்றைக்கி 1.5 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேங்க. பால் முதல்ல நல்லா பொங்கு வரணுங்க. பால் நல்லா பொங்கி வந்துருச்சுங்க. இப்போ அனலை லோ பண்ணிக்கலாங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம எடுக்கிற பாலோட அளவை பொறுத்து டைம் ஆகும். நான் இன்றைக்கி 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இது செய்கிறதுக்கு. ஏன்னா நம்ம பாலுக்கு பொங்கு வந்ததுக்கப்புறம் அனல் நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா அது பொங்கிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை பாதியாகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இடையில அந்த சைடில் ஒட்டி இருக்கிற பாலாடை ஃபுல்லாக உள்ளே தள்ளி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பால் பாருங்கள் இப்போ பாதியாக குறைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 75 கிராம் சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. சர்க்கரை சேர்த்தி நல்லா கலக்கி விட்டு சர்க்கரை நல்லா கரையணுங்க. சர்க்கரை 75 கிராம் இதுக்கு போதுங்க. ஏன்னா லாஸ்ட்டாக இது கெட்டியாகிறப்ப அந்த அளவு தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பால் இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகணுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கம்மியாகிடுச்சு. இப்போ அனல் நான் லோ பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸுங்க. இந்த கல்கண்டு ரெசிபி பார்த்திங்கன்னா பால் பாதி பன்னீராக கன்வெர்ட் ஆகிருக்கணும், பாதி பாலாக இருக்கணும். நீங்கள் லெமன் ஜூஸ் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும்னா ஃபுல் பாலும் திரிஞ்சு தண்ணி தனியாகவும் பன்னீர் தனியாகவும் ஒரு மாதிரி வந்துடும். ஸோ அப்போ உங்களுக்கு அது கெட்டியாகாது. அந்த கட் பண்ணுற மாதிரி ஒரு பைண்டிங் ஸ்டேஜ் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் லெமன் அளவை கம்மியாக ஊற்றி இந்த மாதிரி பாதி பால் பாருங்கள், பாதி அளவு திரிஞ்சிருக்கு, பாதி அளவு பாலாகவே இருக்குது. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. இது இன்னும் கொஞ்சம் டைட் ஆகணும். இது கெட்டியாக கைவிடாமல் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணுங்க. ஏன்னா கொஞ்சம் கேப் விட்டோம்னா சீக்கிரமாக அடிப்பிடிச்சு போயிடும். ஸோ அவ்வளோதாங்க, நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நான் ஒரு பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் எடுக்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக வரும். இதை ஈக்குவலாக அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிடலாங்க. கட் பண்ணிவிட்டு அழகாக கத்தி வச்சு எடுத்தோன்னா உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மணி நேரம் நல்லா இதை ஆறணுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா கத்தியை விட்டு லைட்டாக எடுத்திங்கன்னா அழகாக அந்த மாதிரி வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.